உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, தனுசு ராசிக்கு உண்டான கடன், அதே சமயம் அதிர்ஷ்டம், அதே சமயம் நோய், இவைகளை பற்றி பார்ப்போம். இவை தீர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடமாக மேசம் வருகிறது. மேசம் என்றாலே பழனி. பழனிக்கு எந்த ஒரு தனுசு ராசி அன்பர்கள் சென்றாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆனால் எப்படி போகணுங்கிறது தான் முக்கியம். எல்லா தனுசு லக்னக்காரங்களும் எல்லா தனுசு ராசிக்காரங்களும் பழனிக்கு போனோன்னு ஜெயிக்குதானா? அப்படி இல்லை. முதல்ல கீழே இருக்கிற திருவாவினன்குடியில் இருக்கிற முருகனை வணங்கிட்டு மேலே போகணும். கீழிருந்து மேல் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, தனுசுக்கு 5லே அஸ்வினி இருக்கிறது. அஸ்வினி என்றால் சரஸ்வதி என்று பொருள். எவர் ஒருவர் தனுசு ராசிக்காரர்கள் சரஸ்வதியை வழிபடுகிறார்களோ, சரஸ்வதியின் திருக்கோயில் நமது கூத்தனூரிலே இருக்கிறது. சரஸ்வதியை வணங்க சரஸ்வதியின் ஃபோட்டோ ஒன்றையாவது வீட்டில் வைத்து வணங்க, நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அல்லது இவர்கள் ஹயக்ரீவர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யாதரம் அயக்ரீவு உபாஸ்மகை, அயக்ரீவரை வழிபட்டால் ஞானத்திலும் புலமையிலும் கல்வியிலும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அடுத்த நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் இருக்கிறது. பரணி என்றால் துர்க்கை, பரணி என்றால் யமன். அப்போ திருக்கடையூர் சென்று வழிபட்டால் இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். துர்க்கை வழிபாடு, அப்பொழுது நவராத்திரி வழிபாடு செய்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அருகில் உள்ள துர்க்கை ஆலயத்துக்கு சென்று வருவது மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுக்கும். இது யோனி நட்சத்திரம். சங்கு ஊதினாலும் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது கார்த்திகை. அப்போது கார்த்திகைனா சூரியன். இருக்கிறதுலேயே தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தருவது கார்த்திகை. கார்த்திகை என்றால் கார்த்திகேயன். அப்போ முருகனை கும்பிட கார்த்திகை நட்சத்திர விரதம் இருந்து முருகனை கும்பிட அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே போகும். அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடனை தீர்க்க எங்கே யார் இருக்கா? 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் கார்த்திகை நட்சத்திரம் இணைக்குது. அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை போய் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் பண்ணணும். நல்லா பார்த்துக்குங்க. இங்கே கடன் தீரணும்னா கார்த்திகைனா ராஜ அலங்காரத்தில் போய் தரிசனம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் தீரும். ராஜ அலங்காரத்தில் மட்டும் தரிசனம் செய்தால் பத்தாது. அப்படியே நேராக கீழே வந்து அங்கே இருக்கக்கூடிய தொட்டிச்சி அம்மன் சன்னதியில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு கடன் தீர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் 6ஆம் இடம் நோய். 6லேயே சுக்கிரன் இருக்கிறதுனால இடுப்பெலும்பு நோய், சர்க்கரை வியாதி, யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு,
இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ 6ஆம் இடத்திற்கு நேர் நிவர்த்தி ஸ்தானம் 12 விருச்சிகம். இப்போ விருச்சிகம்னா வருஷம் மாதம் ஒரு 2 டைமாவது எங்கேயாவது நீச்ச குளத்துல போய் நல்லா நீந்திட்டு வாங்க. இந்த தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க தண்ணியில் நீந்துவது நல்லது. அது பாதுகாப்பான முறையில் நீந்தோணும். இல்லைன்னா தனுசு லக்னத்துக்கு அதுவே, தனுசு ராசிக்கு அதுவே ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாக மாறிவிடும். அப்போ நிவர்த்தி ஸ்தானத்தில் அங்கே இருக்கிறதுனால திருச்செந்தூர் போவது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தனுசு ராசி, தனுசு அன்பர்களுக்கு கொடுக்கும். கடன் அடையிறதுக்கு, நோய் தீர்றதுக்கு. நோய் தீர்னாவே நீச்சல் அடிங்க, மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும், நோய் சம்பந்தமாகவும், கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன். மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம், நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்ற படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வந்து கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக
நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.